மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. இன்றைய தினத்தில் நடப்பு செய்திகள் ரொம்ப முக்கியமான நடப்பு செய்திகள். ஏன்னா நிறைய சூப்பரான திட்டங்களை தற்போதைய தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டமும் அடுத்து வரும் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. மக்களே பொறுமையாக பாருங்கள். அது நான் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளின் ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள். ஓகேவா? தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் திட்டமே பாருங்க, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். சரியா? சூப்பர் 6 ஆனால் 3 சிலிண்டர். ஓகேவா? பாருங்க. அடுத்து வெற்றி பயணம் திட்டம், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அறிவு பாட திட்டம், அது ஒரு திட்டம். அடுத்து வெற்றி பாதை திட்டம், அடுத்து திறன் பிளஸ் திட்டம், அடுத்தபடியாக தமிழ்நாடு ஸ்பார்க் திட்டம், மகிழ்வுடன் முன்னேறு திட்டம். அடுத்து 2 முக்கியமான விருது. தமிழ்ச்செம்மல் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? இணைய தமிழ்ச்செம்மல் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? சரி, இதில் இணைய தமிழ்ச்செம்மல் விருது புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்ச்செம்மல் விருது ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இதை பார்த்துட்டு அப்படியே 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது UPI. இந்த UPI என்ன விரிவாக்கம், எப்போது தொடங்கப்பட்டது, சமீபத்திய சாதனை என்ன, அதை பார்த்துட்டு முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க. நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி யாரால் எப்போது செலுத்த போறாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இறுதியாக சூப்பர் 6 கேள்வி ரிவிஷனுக்காக சூப்பரான தொகுப்பு குட்டியாக தான் கொடுத்துருக்கிறேன். தயவுசெய்து மக்களை ஃபுல்லாக பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகளை ஃபர்ஸ்ட் நியூஸே பாருங்க. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். சரியா? அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். சரி, விதியன் சட்டப்பேரவையோட விதியன் 110 கீழ் புதிய அறிவிப்புகளை அரசு அறிவிப்பாங்க. அதில் சமீபத்தில் அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள குடும்பங்களுக்கு, அதாவது ஆண்டிற்கு ரூபாய் 22.50 லட்சத்திற்கும் குறைவாக, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உங்களுக்கு வருமானம் இருந்தது அப்படின்னா, பொருளாதாரத்தில் சரியா பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா, அந்த குடும்பங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர்மா, 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கப்போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேர்? அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. நம்ம சூப்பர் 6 கேள்விகள் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஓகேவா? சரி பாருங்க, இந்த திட்டம் எப்போது முதல் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற பொங்கல், அதாவது 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் இந்த திட்டம் முறைப்படி அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பணம் வழங்கும் முறை, சரி, ஃபர்ஸ்ட் பயனாளிகள் வழக்கம் போல என்ன செய்யணும், அந்த சிலிண்டரை காசு கொடுத்து வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிலிண்டருக்கான காசை பயனாளியின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் தமிழ்நாடு அரசின் மூலமாக. சரியா? இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போ 3 சிலிண்டரை 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்க போறாங்க. ஸ்கீமுக்கு தானே பேரு அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அடுத்த திட்டம் பாருங்க, வெற்றி பயணம். சரி, வெற்றி பயணம் புதிய திட்டம் மாதிரி இருக்கும், ஆனால் அது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். லிங்க் பண்ணிக்கோங்க புதிய பேரை. மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டத்தினை விரிவுபடுத்தும் வகையிலான வெற்றி பயண திட்டம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, சரி, அக்டோபர் 2, 2026 முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி முதற்கட்டமாக மாநகரம் நகரங்களில் இயங்கும் சாதாரண அரசு பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் இயங்கும் விரைவு, சரியா, LSS, அடுத்து டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்? வெற்றி பயணம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், அடுத்து மகளிர் பயணம், சரி, விடியல் பயணம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடியலை தூக்கிட்டு மகளிர் பயணம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கம்மா? வெற்றி பயண திட்டம் முறைப்படி தொடங்கப்பட உள்ளது. அக்டோபர் 2 விரிவாக்கத்துடன் தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? வேற என்ன கூடுதல் என்னன்னு சொல்லி பாருங்க. கூடுதலாக மாவட்டங்களுக்கு இடையேயான பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலை பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தில் வருமான உச்சவரம்பு அல்லது மேற்கொள்ளும் பயண எண்ணிக்கையிலோ எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நிர்ணயிக்கப்படாது. எந்த ஒரு இன்கம், சரியா, ஒரு லிமிட் இல்லாமல் எத்தனை முறைனாலும் சரி நீங்கள் வந்து போகிறதுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மகளிருக்காக திட்டத்தின் என்ன பேருமா? வெற்றி பயணம். சரியா? இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தோராயமாக 6,000 கோடி ரூபாய் செலவினம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த திட்டம் பாருங்க, தமிழ்நாடு அறிவு பாட திட்டம். சரிங்களா? ஜஸ்ட் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காம அவங்களுடைய அறிவு திறனை சரியா சூப்பராக மேம்படுத்துகிற மாதிரி ஒரு 3 பிரிவுகளாக
அந்த பள்ளிக்கூட சரிங்களா அந்த நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து பிரித்து அதுக்கு தனித்தனியாக பேரை வச்சுருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் டிஎன் அறிவு அதாவது தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் வரும் 2027-28 கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதன்படி சரிங்களா பாருங்க 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த மாணவர்கள் அறிவு ஃபவுண்டேஷன் அந்த கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணிட்டு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் அறிவு டிஸ்கவரி, சரியா 9 முதல் 12ஆம் படிக்கிற மாணவர்கள் அறிவு எட்ஜ், ஓகேவா எட்ஜுக்கே போயிட்டாங்க அப்படின்னு நினச்சோங்க. சரியா ஃபர்ஸ்ட் அறிவு ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அடுத்து டிஸ்கவரி, அடுத்து எட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பிரிவுகள் மறக்கக்கூடாது. சரிங்களா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் திட்டத்தின் நோக்கம் மாணவர்களிடம் ஆழமான புரிதலை உருவாக்குதல். சும்மா அப்படி மேலோட்டமாக படிச்சு பார்க்காம ரொம்ப டெப்த்தாக, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸே அப்படி தான் கேட்குறாங்க. சரி எவ்வளோக்குள்ள புரிஞ்சிருக்கீங்களோ அதுக்கு அடிப்படையில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அதை அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் ஆழமான புரிதலை உருவாக்குதல், படைப்பாற்றலை வளர்த்தல், உயர்நிலை வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துதல், மாணவர்களிடம் மனப்பாட முறையை மாற்றி ஆழமான புரிதல், படைப்பாற்றல் மற்றும் பகுப்பாய்வு திறன்களை வளர்க்கும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமான ஒரு இது பாருங்க, மாணவர்களின் கருத்துணர்தல் திறனை மேம்படுத்த, முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, மேலும் மாணவர்களின் கருத்துணர்தல் திறனை மேம்படுத்த மதிச்சுடர் திட்டமும் புதுமை சிந்தனையை வளர்ப்பதற்கு டிஎன் இக்னைட் என்ற திட்டமும் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட உள்ளது. இது பார்த்துக்கோங்க, ஒரு நடுவில் கேப்பில் 2 பாயிண்ட் விதமாக இருக்குது. ரெண்டுமே முக்கியமானது. டிஎன் இக்னைட் மற்றும் மதிச்சுடர் ரெண்டுமே மாணவர்களின் கருத்துணர்தல் மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் தமிழ்நாடு அரசின் புதிய திட்டம். விட்டுறாதீங்க, எல்லாமே கல்வி தொடர்பான திட்டம். அடுத்து வெற்றி பாதை திட்டம். அரசு பள்ளி மாணவர்கள் தேசிய கல்வி நிறுவனங்களில் சேருவதை ஊக்குவிக்க சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் தான் என்ன திட்டம், வெற்றி பாதை. சரியா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பெரிய பெரிய ஹையர் எஜுகேஷனில் நேஷனல் லெவலில் ஃபேமஸான உயர்கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கு அவர்களை சேர்க்க வேண்டும். அதற்கு அவங்கள ஊக்குவிப்பதற்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த திட்டம் பேர் வெற்றி பாதை திட்டம். இதற்காக 172 பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. வெற்றி பாதை மறந்துடாதே. அடுத்த திட்டம் பாருங்க, திறன் பிளஸ். சரி திறன் பிளஸ் அரசு பள்ளிகளில் 2ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற அந்த மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கு 12 கோடியில் திறன் பிளஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து டிஎன் ஸ்பார்க் திட்டம் பாருங்க, டிஎன் ஸ்பார்க் 6 முதல் 12ஆம் வகுப்பு இந்த திட்டங்கள்லாம் படிக்கும்போது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, எந்த மாணவர்களுக்கு இதில் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற அந்த மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, சரியா எந்திரனியல் மற்றும் மெய்நிகர் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய டிஎன் ஸ்பார்க் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து மகிழ்வுடன் முன்னேறு. எப்படி முன்னேறணும், மகிழ்வுடன் முன்னேறு திட்டம். மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்காக 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இந்த திட்டம் மகிழ்வுடன் முன்னேறு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் கீழ் மாணவர்கள் புத்தக பை இல்லாமல் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்லலாம். எப்போ, மாதம் ஒரு முறை. சரி மாதத்துக்கு ஒரு நாட்டு நோ பேக் டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி புத்தக பை இல்லாமல் செம ஹாப்பியாக போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்வுடன் முன்னேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளில் நீங்கள் மகிழ்ச்சியோட முன்னேறிடுங்க. சரியாமா. அடுத்தபடியாக சூப்பரான திட்டங்கள் பார்த்துட்டு கல்வி தொடர்புடையது. அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க, தமிழ் செம்மல் விருது. இது பழைய விருது, பின்னாடி ஒன்று புதுசு வரப்போது பாருங்க. தமிழ் செம்மல் விருது என்பது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடும் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் விருதுக்கு தானே பேர் தமிழ் செம்மல் விருது. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த விருது 2015ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒருவர் வீதம், சரியா மாவட்டத்துக்கு ஒரு ஆள். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறாங்க, 38 மாவட்டம் இருக்குதா. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சரியா தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிறப்பான முறையில் பாடுபடுற அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களை கௌரவிக்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒருவரை செலக்ட் பண்ணி இந்த விருது வழங்கப்படும். அவர்களுக்கு வழங்கப்படும் பரிசொகை, சரியா தமிழ் செம்மல் விருதுக்கு வழங்கப்படும் பரிசொகை ரூபாய் 25,000. இது தமிழ் செம்மல் விருது. அடுத்து பாருங்க, இணைய தமிழ் செம்மல் விருது புதுசாக அறிவிச்சிருக்காங்க பாருங்க. தமிழ் மொழியை ஈடுபாட்டுடன் ஆக்கப்பூர்வமாக மின்னணு தளங்களில், சரியா சோஷியல் மீடியாவில், சரியா மின்னணு தளங்களில் வளப்படுத்தும் 2 அறிஞர்களுக்கு, அங்கே மாவட்டத்துக்கு 1 அறிஞர்கள், இங்கே 2 அறிஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். இதற்கான பரிசொகையும் ரூபாய் 25,000. சரி இது புதுசாக அறிவிச்சிருக்காங்க, மக்களை விட்டுறாங்க. அடுத்து முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் செய்தி பாருங்க, நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி. சரியா இந்த தொலைநோக்கி ஓகேவா நாசாவின் ஒரு அகச்சிவப்பு விண்வெளி தொலைநோக்கி ஆகும். சரி விண்வெளியில்
அங்கே மிதக்கும் நிலையில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டெலஸ்கோப் தான். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி. இது உருவாக்குனது நாசா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா. இது வரும் ஆகஸ்ட் 30, 2026 அன்று சூரியன் பூமி L2 சுற்றுவட்ட பாதையில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த லாக்ராஞ்சியன் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆதித்யா L1 நம்ம சொல்லுவோம். சரி, ஆதித்யா L1 ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலம் எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? சரிங்களா, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆதித்யா L1 வந்து அனுப்புனது சூரியனோட அந்த L1 பாயிண்ட்னு சொல்லுவாங்க, லாக்ராஞ்சியன் பாயிண்ட். அந்த பாயிண்டை நிலைநிறுத்தி சூரியனை வந்து அங்கிருந்து ஆய்வு செய்வாங்க. அதே மாதிரி இது வந்து L2 சுற்றுவட்ட பாதையில் ஏவப்பட உள்ளது. இன்னைக்கு ஆகஸ்ட் 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, ஓகே. அடுத்து பெயர் காரணம். இந்த பெயர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹப்பிள் தொலைநோக்கின் தாயாக போற்றப்படும் நாசாவின் முதன்மை தலைமை வானியலாளர் நான்சி கிரேஸ் ரோமனின் நினைவாக இந்த டெலஸ்கோப்புக்கு வந்து அது பெயர் வச்சுருக்காங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்கம்மா. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த நோட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து ஒதுக்கி சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு நோட்டு போட்டு எழுதிட்டு அப்பப்போ வந்து நீ ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ ஒரு சாதனை மிக்க வெற்றியை படைக்கலாம், உறுதியாக சொல்கிறேன். சரியா, அடுத்தபடியாக 10 ஆண்டுகளை நிறைவு செய்த UPI. இது ரொம்ப நாள் நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, UPI யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். என்ன பேருமா? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஆகஸ்ட் 25, 2016 அன்று இந்த UPI சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, ஆன்லைன் மூலமாக ஃபோன்பே, ஜிபே எல்லாமே யூஸ் பண்ணுறோம்ல, எல்லாத்துக்குமே அடிப்படை தளம் இந்த UPI. அதை பயன்படுத்தி தான் எல்லா மொபைல் செயலியும் பயன்படுத்தி நம்ம பணத்தை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா, இந்திய தேசிய பரிவர்த்தனை கழகம் NPCIன்னு சொல்லுவாங்களா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதால் தான் இந்த UPI அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையில் செயல்பட்டு வருகிறது. அறிமுகப்படுத்தது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது யாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது மேற்பார்வையில்? இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15 தொடங்கினது, 2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 2026 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்குது. கூடுதல் செய்தி, உலகின் மிக பெரும் பரிவர்த்தனை அமைப்பான UPI சேவையை சர்வதேச நிதியம் IMF அமைப்பு அங்கீகாரம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தவிர இந்தியா தவிர 11 நாடுகளில் இந்தியாவின் UPI செயல்பாட்டில் உள்ளது. வேர்ல்டு லெவலில் நடக்கிற இந்த ஆன்லைன், இந்த ரீட்டைல் லெவலில் நடக்கிற ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனில் 50% நம்ம இந்தியாவின் UPI பயன்படுத்தியே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அன்னபூரணி சூப்பர் 6, அதே மாதிரி நம்முடைய சூப்பர் 6 கேள்விகள். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் நோக்கம் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, அண்ணனின் சீர்திட்டத்தின் மூலம் எத்தனை கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது? சரியா, வெற்றி பயணம் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, வெற்றி பாதை திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஐந்தாவது கேள்வி, மகிழ்வுடன் முன்னேறு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் UPI எப்போது தொடங்கப்பட்டது? அப்படி விரிவாக்கத்தை சொன்னால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யாரால் தொடங்கப்பட்டது, யாருடைய மேற்பார்வையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது UPI, அதை கிளியராக சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல முறையில் படிச்சுட்டு வாங்க மக்களே. ஒவ்வொரு நாளும் அப்படி போயிட்டே இருக்குது. Group 1, Group 2, Group 4 எல்லாமே வரப்போகுது. நல்ல முறையில் படிங்க, சூப்பராக எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.